கோவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தளமாக விளங்கும் வால்பாறையில் வெளிமாநிலங்களில் இருந்து மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இதைத் தொடர்ந்து வால்பாறைக்கு செல்லும் முக்கிய சாலையான வால்பாறை டு பொள்ளாச்சி மலைப்பாதையில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியும் வருகின்றனர். இந்நிலையில் வால்பாறை டு பொள்ளாச்சி மலைப்பாதையில் வாட்டர் பால்ஸ் அருகே எஸ்டேட் டைகர் வேலி பள்ளத்தாக்கு காட்சி முனை பகுதியில் காட்டு யானை ஒன்று சாலையில் நின்று கொண்டிருந்தது. இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் சிலர் சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்தினர். இதனையடுத்து பொள்ளாச்சியில் இருந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணி மைக்கேல் என்பவர் மோட்டார் சைக்கிளில் வால்பாறை நோக்கி வந்து கொண்டிருந்த போது வாட்டர் பால்ஸ் அருகே சாலையில் யானை நிற்பதை பார்த்தும் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் நின்ற யானை திடீரென அவரை மோட்டார் சைக்கிளுடன் தூக்கி வீசியது. இதில் பலத்த காயம் அடைந்த மைக்கேல் அங்கேயே மயங்கி விழுந்தார். பிறகு யானை சென்றதும் அவரை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து ஜெர்மனி நாட்டு சுற்றுலா பயணியை யானை தாக்கும் வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.